நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரண விவகாரத்தில் கட்சி நிர்வாகிகள் யாரேனும் தவறு செய்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். கட்சி ரீதியாக நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு கமிட்டி நாங்கள் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். கட்சியில் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அந்த கடிதத்தின் பேரில் காவல்துறை விசாரணை செஞ்சிட்டு இருக்கு. காவல்துறை விசாரணைக்கு எந்தவித குந்தகமும் விளைவிக்கக்கூடாது. காவல்துறை விசாரணை அறிக்கை வந்த பிறகு நாங்கள் முழு விபரத்தையும் பத்திரிகையாளருக்கு வெளியிடுவோம். எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய இழப்பு எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களில் வலிமையான மாவட்ட தலைவர், குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி வந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர் தலைவர் ராகுல் காந்தியால் பாராட்டு பெற்ற மாவட்ட தலைவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு. காங்கிரஸ் பேரிழப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. காங்கிரஸ் உடைய ஒரு தூண் சாய்ந்திருக்கிறது. ஆகவே நேரடியாக நான் அங்கே திருநெல்வேலிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். காவல்துறை அதிகாரிடம் பேசி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த இறப்பு எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்றதை அறிந்த பிறகு நாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கையில் இறங்கும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பாக விசாரித்து நடவடிக்கை எடுப்போம். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு உயிர் இழப்பாயிருக்கு. இதில் எந்தவித சமாதானமும் காம்ப்ரமைஸே கிடையாது. உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை தான் மிரட்டியதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயக்குமாரின் மறைவு தனக்கும் கட்சிக்கும் இழப்பு என்றும் இரங்கல் தெரிவித்துள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் காவல்துறைக்கு எழுதியதாக வெளியான கடிதத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன், முன்னாள் மத்திய அமைச்சர் ஆகியோர் மிரட்டல் விடுப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரூபி மனோகரன் அது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். சார், நீங்க பணம் வாங்கியிருக்கீங்கதாகவும் அந்த பணம் கேட்டு நீங்க கொலை மிரட்டல் விடுவதாகவும் உங்க பேர் பதிவிட்டிருக்காரு. அதுல உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த பணம் வாங்கின இந்த செய்தி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னமோ என் மேல ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமா இருந்து வேலை செய்யறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றத நிச்சயமா நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். நான் கிடையாது, எங்கிட்ட பணம் வாங்கினதும் கிடையாது, நான் கொடுத்ததும் கிடையாது, எங்களுக்குள்ளால எந்த பண பரிவர்த்தனையும் இருந்தது கிடையாது. எதுக்கு சார் மிரட்டணும்? இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். அதெல்லாம் மிரட்டப்பட்டதெல்லாம் உண்மை. அரசு அது எனக்கே தெரியல. பெண்குளத்தில் யாரோ செயல்படுறாங்கன்னு தெரியுதே தவிர யாருன்னு சொல்ல முடியல. இது உங்களோட ஜெயக்குமார் மரணம் தொடர்பா, உங்க மேல வச்ச குற்றச்சாட்டு தொடர்பா திரு ரூபி மனோகரோட கருத்து என்ன சார்? கடைசியாக இது ஒரு அபாண்டமான என் மேல பழி சுமத்துறதா நான் பாக்குறேன். மக்கள் குடிநீரின்றி தவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது பற்றி கவலைப்படாமல் ஓய்வெடுக்க சென்று விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறார். ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லிடு. எப்ப போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்குள்ளாய்க்கின்ற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் 112 டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. ஊடகத்தில் பத்திரிகை வர செய்தி, இன்றைக்கு குடிதண்ணீர் இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல. இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல. நாட்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படுது. நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடக அரசு திறக்க மறுக்குது. அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல, எந்தவித கண்டிப்பும் இல்ல, அதுக்கு முயற்சியும் எடுக்கல. அவை இன்றைக்கு ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. அவை இன்றைக்கு இந்தியா கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுத்தி நடத்துறது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க இந்த திமுக? கடலூர் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளை கண்டித்து நடைபெறவிருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது.
இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், ஆய்வு மையம் என்ற பெயரில் திமுக அரசு வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதை கண்டித்தும், கட்டுமான பணிகளை நிரந்தரமாக நிறுத்த கோரியும் தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று மாலை வடலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததுடன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் தெய்வத்தமிழ் பேரவை தலைவர்களையும் வீட்டிலேயே தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அறிவுறுத்தலின் பேரில் இன்றைய ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி உரிய அனுமதி பெற்று மாற்று தேதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை காலத்தில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வி இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வி இயக்குநரகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை அறிவித்த பின்னரும் பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெப்பம் நிலவும் இந்த காலத்தில் கட்டாய சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது எனவும், இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியதை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தாராபிஷேக வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கருவறையில் உள்ள லிங்கத்திற்கு மேல் துளை உள்ள செம்பு பாத்திரம் போன்ற அமைப்பில் பன்னீர் கலந்த தண்ணீர் ஊற்றி வைப்பார்கள். பாத்திரத்தின் துளை வழியே அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக அண்ணாமலையார் மீது விழுந்து கொண்டே இருக்கும். இதுவே தாராபிஷேக வழிபாடு எனப்படுகிறது. இந்த வழிபாடு வரும் 29ஆம் தேதி வரை நடத்தப்படும். வெயிலின் தாக்கம் குறைவதற்காக அனைத்து சிவன் கோயில்களிலும் தாராபிஷேக வழிபாடு நடத்தப்படுவது இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தாராபிஷேக வழிபாடு நடத்தப்பட்டது. அண்ணாமலையார் கோயில், கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்க கோயில்களில் உள்ள அனைத்து லிங்கங்களுக்கும் இந்த வழிபாடு நடத்தப்பட்டது. மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நடந்து கொண்டிருப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். அண்மையில் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருந்த கவிஞர் வைரமுத்து, இசை பெரியதா, பாடல் வரிகள் பெரியதா என்ற விவாதம் தற்போது சினிமாவில் எழுந்துள்ளதாகவும், ஆனால் சில சமயங்களில் இசையை விட மொழி சிறந்ததாக திகழும் என்றும் பேசியிருந்தார். காப்பீடு தொடர்பாக இசைஞானி இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்த சமயத்தில் வைரமுத்து தனது பேச்சின் மூலம் இளையராஜாவை மறைமுகமாக விமர்சிப்பதாக சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. இதனையடுத்து கவிஞர் வைரமுத்துவை கங்கை அமரன் காட்டமாக விமர்சித்திருந்தார். இதுகுறித்து கவிஞர் வைரமுத்து தரப்பில் எந்த பதிலும் வராமல் இருந்தது. இந்நிலையில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு கவிதையை பதிவிட்டுள்ளார். அதில், குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும், புயல் வீச தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் படையெடுக்க தொடங்கிவிட்டால் நாணல் நதிக்கரையில் தலை சாய்த்துக் கொள்ள வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் காட்டமாக விமர்சித்த கங்கை அமரனுக்கு பதில் கொடுக்கும் விதமாகவே வைரமுத்து இந்த கவிதையை பகிர்ந்துள்ளார். உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி மே மாதம் 10ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இதற்காக தயார் செய்யப்பட்ட 65,000 மலர் தொட்டிகளை வைத்து அலங்காரப்படுத்தும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்தார். 11 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக லேசர் லைட் ஷோ 2 நாட்களுக்கு காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டுள்ள 35,000 மலர் தொட்டிகளில் ஜெரேனியம், பால்சம், லிசியாந்தஸ், சால்வியா, டெய்சி ஆகிய செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. புதிய ரகங்களான ஓரியண்டல் லில்லி, ஆர்கிட் உள்ளிட்ட 75 இனங்களைச் சேர்ந்த 388 வகையான ரகங்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு விருந்தளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கர்நாடக அரசு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில், இந்த கொடூரமான சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நமது சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுக்கு கொடூரம் இழைத்தவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார்.
மேலும் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை எவ்வித விசாரணையுமின்றி வெளிநாடு செல்ல மத்திய அரசு அனுமதித்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமித்ஷாவும் பாதுகாப்பதாகவும் ராகுல் காந்தி தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவின் ஆதரவாளரை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகனும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் சகோதரருமான HD ரேவண்ணா மீது வீட்டு பணிப்பெண் பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. தொடர்ந்து HD ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கும் அளவிற்கு வழக்கு பிரிவு இல்லை என்று தெரிவித்தனர். இதனிடையே ஆள்கடத்தல் மற்றும் பாலியல் வழக்கு தொடர்பாக HD ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர் சதீஷ் பாபண்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரணைக்கு அனுப்பாமல் கடத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. கடத்தப்பட்ட தனது தாயை மீட்டுக் கொடுக்கும்படி அவரது மகன் KR நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரில் ரேவண்ணாவின் ஆதரவாளர் சதீஷ் பாபண்ணாவை காவல்துறையினர் கைது செய்தனர். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவின் ஆதரவாளரை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக மதச்சார்பற்ற ஜனதா தள MP பிரஜ்வல் ரேவண்ணா மீது அக்கட்சியின் பெண் நிர்வாகி புகார் அளித்துள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் பிரஜ்வல் மீது பாதிக்கப்பட்ட பெண்களும் புகார் அளித்துள்ளனர். பிரஜ்வலை கைது செய்ய கர்நாடக காவல்துறை முனைப்பு காட்டி வரும் வேளையில் அவர் வெளிநாடு சென்றுள்ளார். இதனிடையே பிரஜ்வல் மீது மதச்சார்பற்ற ஜனதா தளத்தைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்துள்ளார். அதில் கோரிக்கை மனு அளிப்பதற்காக MP-க்களுக்கான குடியிருப்பு பகுதிக்கு சென்றபோது பிரஜ்வல் தன்னை துப்பாக்கி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாகவும் புகைப்படமாகவும் பதிவு செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியில் கூறினால் கணவரையும் தன்னையும் கொன்று விடுவதாக பிரஜ்வல் மிரட்டியதாகவும் புகாரில் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்திருக்கிறார். மேலும் வீடியோவை வைத்து தன்னை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த புகாரில் கூறியுள்ளார். இதனையடுத்து பெண்ணை ஆபாசமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்தல், மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பிரஜ்வல் மீது CID காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அடுத்த 5 கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு விழுக்காட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற முதல் கட்ட தேர்தலில் 66.14 விழுக்காடு வாக்குகளும், இரண்டாம் கட்ட தேர்தலில் 66.71 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகின. இது கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு விழுக்காட்டை விட குறைவாகும். எனவே அடுத்த 5 கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு விழுக்காட்டை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதற்காக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து தகுந்த அறிவுறுத்தல்கள் வழங்கவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல தேர்தலில் பதிவாகும் வாக்கு விழுக்காட்டை உரிய நேரத்தில் தெரிவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் நடைபெறும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவைத் தேர்தல் நடைமுறைகளை பார்வையிட 23 வெளிநாடுகளைச் சேர்ந்த 75 அதிகாரிகள் இந்தியா வந்துள்ளனர். ஆஸ்திரேலியா, ரஷ்யா மற்றும் இலங்கை உள்ளிட்ட 23 நாடுகளைச் சேர்ந்த 75 அதிகாரிகள் மக்களவைத் தேர்தல் நடைமுறைகளை நேரில் காண உள்ளனர். உலகிலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட ஜனநாயக நாடான இந்தியாவில் வாக்குப்பதிவு எப்படி நடைபெறுகிறது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான நேரடி அனுபவத்திற்காக அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் அழைப்பின் பேரில் இந்தியா வந்துள்ளனர். இக்குழுவில் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு கண்டங்களைச் சேர்ந்த நாடுகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் தங்களுடைய நாடுகளின் தேர்தல் நடத்தும் அமைப்புகளில் பணிபுரிபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மக்களவைத் தேர்தலை நேரில் காணும் அனுபவத்தின் மூலம் தங்களுடைய நாடுகளில் தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறைகளை மேம்படுத்தும் அனுபவங்கள் கிடைக்கலாம் என்கிற நோக்குடன் இவர்கள் இந்தியாவில் பயணம் செய்கின்றனர்.
கோடை காலங்களில் விஐபி தரிசனத்திற்காக பரிந்துரைக்கப்படும் கடிதங்கள் ஏற்கப்படாது என திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறை காலங்களில் சாமானிய பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, நீர்மோர், குடிநீர் போன்றவை உடனுக்குடன் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட வீதிகளில் வெயிலின் தாக்கத்தை குறைக்க வெள்ளை நிற பெயிண்ட் பூசப்பட்டுள்ளதாகவும் அடிக்கடி தண்ணீரால் சுத்தம் செய்யப்படுவதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் கூறியுள்ளது. மேலும் மாட வீதிகள், நாராயணகிரி பகுதிகளில் கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தெலங்கானா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள 17 தொகுதிகளுக்கும் வரும் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனால் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தெலங்கானாவுக்கு பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும், காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தெலங்கானாவில் நடந்த வாகன பேரணியின் போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. பேரணியின் போது விதிகளை மீறி குழந்தைகளை பங்கெடுக்க வைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து அமித்ஷா உள்ளிட்ட 5 நபர்கள் மீது தெலங்கானா காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மணிப்பூரில் வரலாறு காணாத வன்முறை நிகழ்வுகள் அரங்கேறி ஓராண்டாகிறது. ஆனால் இன்றும் முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கும் மக்களின் கண்களில் அச்சமும் அனைத்தையும் இழந்து நிற்கும் வேதனையும் குறைந்தபாடில்லை. 2023 மே 3 வெடித்த மோதல் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழக்கவும் ஆயிரக்கணக்கானவர்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறவும் காரணமாயிற்று. சொல்லனா வலிகளையும் துயரங்களையும் தந்த அந்நாளை எண்ணி துடிக்கும் மக்கள் வன்முறை கும்பலிடம் பிடிபடாமல் தப்பி முகாம்களிலும் வசித்தாலும் அனைத்தையும் இழந்து நிற்கும் தங்களின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கவலையால் மேலும் தளர்வுற்றே வருகின்றனர். இன்றும் மாநிலத்தின் பல பகுதிகளில் வன்முறை நிகழ்வுகள் அச்சத்தை விதைத்துக் கொண்டே இருப்பதால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இயலுமா என்பதே மணிப்பூர் முகாம்களில் வசிக்கும் மக்களின் ஏக்கமாக இருக்கிறது. பிரதமரின் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 86,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலவச மருத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரையிலான நாட்களில் ஆரோக்கியா யோஜனா காப்பீடு எடுத்த 6,50,00,000த்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பீடு பெற்ற பயனாளிகளுக்கு சுமார் 86,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலவச மருத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதிக அளவாக தமிழ்நாட்டு மக்கள் பிரதமரின் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாகவும், அடுத்தடுத்த இடங்களில் கர்நாடகா, ராஜஸ்தான், கேரளா, ஆந்திர பிரதேச மற்றும் குஜராத் மாநிலங்களும் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $637 பில்லியன் குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு தொடர்ந்து 3வது வாரமாக குறைந்துள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $2.41 பில்லியன் குறைந்து $637.92 பில்லியன் குறைந்துள்ளது. முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $640.33 பில்லியன் இருந்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தங்கம் கையிருப்பின் மதிப்பும் $1.27 பில்லியன் குறைந்து $55.53 பில்லியன் குறைந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யும் பொருட்களுக்காகவும் உலக சந்தையில் நாட்டின் மதிப்பு அதிகரிக்கவும் அந்நிய செலாவணி கையிருப்பு உதவுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் நேற்று வீழ்ச்சியடைந்த நிலையில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 2,25,000 கோடி ரூபாய் அளவிற்கு சரிந்தது. வாரத்தின் கடைசி வர்த்தக தினமான நேற்று இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 733 புள்ளிகள் சரிந்து 73,878 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 172 புள்ளிகள் இறங்கி 22,475 புள்ளிகளில் முடிவடைந்தது. வங்கி, தொலைத்தொடர்பு, எண்ணெய் மற்றும் எரிசக்தி, கட்டுமான நிறுவன பங்குகளின் விலை சரிந்து காணப்பட்டன. சர்வதேச பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் அந்நிய முதலீடுகள் வெளியேறுவது போன்ற காரணங்களால் சந்தைகள் சரிந்து காணப்பட்டன. இந்நிலையில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 2,25,000 கோடி ரூபாய் அளவிற்கு சரிந்தது. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.